வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சில்லி கார்லிக் ஸ்பெகட்டி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்பெகட்டியை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுடுதண்ணியில் இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் ஸ்பெகட்டி பாஸ்தா இந்த மாதிரி வெந்து வந்துடும். இதை இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடித்த கையோடையே அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் கிளறி விடுங்க. இப்படி செய்கிறனால ஸ்பெகட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டி வராது. சேம் நம்ம நூடுல்ஸுக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இந்த வடித்த தண்ணியையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம அதை பின்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 6லேருந்து 7 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போதே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பூண்டு கூடயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அரேகானோ, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சாஸாக சேர்க்கலாம். பீஸா பாஸ்தா சாஸ் அப்படின்னு எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. அது 1 டீஸ்பூன், செஷ்வான் சாஸ் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்பெகட்டி பாஸ்தா வடித்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறனால நமக்கு ஸ்பெகட்டி ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி இல்லாமல், அந்த ஸ்பெகட்டியெல்லாம் இதை சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், சில்லி கார்லிக் ஸ்பெகட்டி பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.